நான் உங்கள்ட்ட ஒரு மீனை பத்தி சொல்லணும். இந்த மீனை பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா அழகா கியூட்டா இருக்கா? அப்புறம் அந்த மீனை தான் கையில வச்சிருக்கேன். நல்லா பல்ல பாருங்க, நல்லா காமெடியா இருக்கா? ஆனா இவன் திருட்டு பயலையே திருட்டு பய, 1ஆம் நம்பர் திருட்டு பய. இவன் பண்ற திருட்டு வேலைய நான் நல்லா விரிவாக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே லைட்டா ஃபாலோ மட்டும் அப்படியே. என்ன நடக்குது? இது பேரு வந்து இங்கிலீஷ்ல பஃபர் ஃபிஷ், தமிழ்ல இது பேரு வந்து பிளாச்சர். இப்போ பொதுவா மீனுக்கு வலைய கடல்ல போட்டு வச்சு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணும்? மீனெல்லாம் வலையில மாட்டும். மீன்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் வலையை எடுப்பாங்கல்ல, அப்போ மாட்டின மீன்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்கும்னா பாதி பாதியா இருக்கும். யாருடா இந்த வேலைய பார்த்தா அப்படின்னு பார்த்தா இந்த திருட்டு பையன். இவர் என்ன பண்ணுவார்னா, மத்த மீன்லாம் வலையில மாட்டினதுக்கு அப்புறம் அந்த மீனால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, வலையில மாட்டினதுனால அவருக்கு ஈஸியா போயிடும். என்ன பண்ணுவாரு? கடிச்சிருவாரு. சரி, மீனை தான் கடிச்சிருது. நண்டு பிடிக்க வலை போடுவாங்க. நண்டு வலையில மாட்டுமா? வலையில மாட்டின காரணத்தினால நண்டால ஒண்ணும் பண்ண முடியாதா? கடிச்சிருவான். இத்தனைக்கும் நண்டோட ஓடு வந்து ஹார்டா இருக்கும். அதுவும் இங்க வேலைக்கு ஆகாது. அதான் பல்ல காமிச்சேனே, நல்லா தேங்காய் திருவி பல்லு மாதிரி. அப்புறம் ஒரு நாள் இந்த மீன் மாட்டுச்சுன்னு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எடுக்கலான்னு எடுக்கிறேன். ஒருத்தன் தண்ணியில பாயிரம். அப்புறம் பேசலான்னு பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே எனக்கு மண்டை சூடு ஏறி வீடியோ எடுக்கும் போது தான் வந்து தொல்லை பண்ணிக்கிறான். எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ.